சந்தியாவந்தனத்துல சூரியஸ்ட வருது இல்லையா, அதை உதவி சொல்லுவாங்க பார்க்கலாம். பாபேभ्यो ரக்ஷந்தாம் மனசா வாசா ஹஸ்தாभ्याம் பத்யாமுதரேண சிஷ்ணா ராத்ரிஸ்ததமலம் வது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாமృతயோனௌ சூர்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இந்த சூரியஸ்ட மாமன்யஸ்ட அர்த்தத்தை பார்த்தோம்னா பெரியவாலாம் அதுக்கு வாக்கியார்த்தம் பண்ணிருக்கா ரொம்ப ஒரு பெருமைப்பையும் ஒரு ஆனந்தத்தையும் நமக்கு தர்றது. சூரியஸ்ட இந்த உலகத்தை அனைத்தையும் ஏற்கக்கூடிய சூரிய பகவானே. மன்யுஷ்ட நம்மளால இந்த கோபம் நம்மளை அடிமையாக்குறது. மன்யுஷ்ட மாமன்யுஷ்ட மன்யு பதயஷ்ட, அந்த கோபத்தினால நம்ம கிட்ட இருக்க தெய்வீக சக்தியில நம்ம எழுந்துடுறோமா. மன்யு கிருத்தேபியா, இந்த கோபம் கோபத்தினால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கே. மன்யு கிருத்தேபியா பாப்பேபியா, அந்த பாவங்கள் இருந்து ரட்சந்தாம், என்னை ரட்சிப்பாய் பகவானே. பாருங்க, விடிகாத்தால நம்ம தினசரி சூரியோதய நேரத்துல சந்தியாவந்தனம் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு பிரார்த்தனையை நம்ம சூரிய பகவான் நாடி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம். கோபங்கிறது அது நம்ம யாரும் தப்பிச்சுக்க முடியாது. எல்லாருக்கும் மனசுல ஒரு விஷயம் தோணும். கோவப்பட்டு ஐயோ கோவப்பட்டு கூடாதே, இன்னும் நாலுல இருந்து நான் கோவப்பட மாட்டேன்ப்பா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆனா மனித இயல்பு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ரிஷிகளே முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால்தான் சந்தியாவந்தனத்துல நித்திய பிரார்த்தனையா அதையும் யாரை நோக்கி? சூரியன் நோக்கி. சூரியச்ச மாமன்யச்ச மன்யு பதயச்ச மன்யு கிருத்தேபியா, இந்த கோபத்தினால நான் பண்ணக்கூடிய பாப்பேபியோ இதிலேருந்து ரக்ஷந்தாம். கடைசியில எப்படி முடியுது? சூரிய ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. சூரியன் ஜோதிஷ வடிவான இருக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி அகம் அமிர்த, அது இந்த பதத்துக்கு பெரியாளா வாக்கியம் அர்த்தம் என்றா மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய சூரிய பகவான். சூரிய ஜோதிஷி ஜுஹோமி, ஹோமம், அந்த ஹோமம் நான் செய்கிறேன். ஸ்வாஹா, இத ஹோமமா ஏத்துண்டு, ஹோமங்கிறது பெரிய அனுஷ்டானம். இது ஹோமமா ஏத்துண்டு, ஹோமத்தை நான் அனுஷ்டிப்பதாக தயவு செய்து ஏத்திண்டு என்னை அருள் புரிவாய். எதுல இருந்து? கோபத்திலிருந்து. கோபங்கிறது நம்ம மனித இயல்புக்கு சகஜமாக இருந்தாலும் கூட ஒரு வேண்டாத விஷயம். வாழ்க்கையில நிறைய வேண்டாத விஷயங்களை நம்ம பண்றோம். ஆனா கோபங்கிறது தேவைப்படாத தேவையில்லாத ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. ஆனால் அந்த கோபத்தை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் ஒன்று, சந்தியாவந்தனம் பண்ணும்போது இந்த சூரியச்ச மாமன்யச்ச மன்ய பதயச்ச மன்ய கிருத்தேபியா பாப்பேபியோ ரக்ஷந்தாம் அப்படின்னு நம்ம மனசார சூரிய பகவானை வேண்டியதா கடைசியில் எப்படி முடிக்கிறோம்? மாமம் அமிர்த யோனோ சூரிய ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. நான் ஹோமமா நான் அவனுக்கு அர்ப்பிக்கிறேன். இந்த ஹோமமா ஏத்துட்டு என்ன நீ ரட்சணை பண்ணு அப்படின்னு சொல்றது சூரிய பகவானை நோக்கி சொல்லப்படுகிற பிரார்த்தனை. அருமையான பிரார்த்தனையே சந்தியாவந்தனத்தில் நம்ம பெரியவாளாக வச்சிருக்கா. நம்ம இனிமே சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது இந்த அர்த்தத்தையும் மனசுல வச்சுப்போம். ஆனா ஒண்ணு, அர்த்தம் தெரிஞ்சு மந்திரத்தை சொன்னாலும் அர்த்தம் தெரியாம சொன்னாலும் பல பிராப்தி உண்டு. அர்த்தம் தெரிஞ்சு அதை ஈடுபட்டோம்னா அதோட ஆனந்தம் பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? நாராயண